பொது எதிரணி ஏற்பாடு செய்த பிரசார கூட்டம் ஒன்று பொரளையில் நேற்று நடைபெற்றது. ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. දැන් අවුරුදු 10ක් ඉඳලා දැන් මේ සූදානම් වෙන්නේ මොකටද? අටේ පාරක් අහන්න එක පාරට දන්දයක් නැතුව. 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்த பின்னர் தற்போது எதற்காக தயாராகின்றார்? ஒரு தேர்தல் ஒன்றை நடத்தாது 8 ஆண்டுகள் இருப்பதற்கு இந்த முயற்சி. 8 ஓட்டங்களை பெற முயற்சிக்கின்றார். அதற்கு மக்கள் இடமளிக்கப் போவதில்லை. ஜனாதிபதி ஒருவர் 6 வருடங்கள் மாத்திரமே ஆட்சியில் இருக்க முடியும். மேலும் 2 வருடங்கள் ஆட்சி புரியக்கூடிய காலம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்போது தேர்தலை நடத்துகின்றார். வெற்றி பெற முடிந்தால் 2 வருடங்கள் ஆட்சி செய்துவிட்டு பின்னர் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து 6 வருடங்கள் ஆட்சி செய்யவே முயற்சிக்கின்றார். முன்னெடுக்கவுள்ள அரசியல் சீரழிவு நன்றாக புரிகின்றது. உலகிலுள்ள எந்த நாட்டில் எந்த தலைவர் தொடர்ச்சியாக 8 வருடங்கள் ஆட்சி செய்கின்றார்? அவ்வாறான நாடொன்று குறித்து நாம் கேள்வியுறவும் இல்லை. அவ்வாறான நிலையொன்றே தற்போது ஏற்பட்டுள்ளது. சுதந்திரத்தின் பின்னர் இவ்வாறான முன்னணியொன்று ஸ்தாபிக்கப்படவில்லை. இது தனியொரு மனிதனின் பொறுப்பு கிடையாது, அனைவரது ஒன்றிணைவாகும். அதனால் நாங்கள் ஸ்தாபிக்கின்ற புதிய அரசாங்கமானது உங்களின் அரசாங்கம், இந்த நாட்டில் உள்ள பொது மக்களின் அரசாங்கம். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி நிறைவு பெறுவதற்கு இன்னும் 7 நாட்கள் மாத்திரமே காணப்படுகின்றன. ராஜபக்ச குடும்பத்தின் விளையாட்டுகள் அனைத்தும் இன்னும் 7 நாட்கள் மாத்திரமே இருக்கப் போகின்றன. அதனை மிக தெளிவாக கூற வேண்டும். තුන්වෙනි ඡන්ද දිනයි හතරවෙනි ඡන්ද දිනයි එන ආත්මෙත් ওই ඡන්ද දිනයි කියලා. දැන් මෙයාත් ටයිටැනික් එක වාගේ නොවැම්බර් මාසෙ ඊළඟ வெற்றி கொள்வார் என்று கூறினார்கள். தற்போது டைட்டானிக் கப்பலை போன்ற நிலை ஏற்பட்டுள்ளது. திடீரென 3வது பயணத்தை நவம்பர் மாதம் ஆரம்பித்தார். இறுதியில் மாற்றம் என்கின்ற ஐஸ் கட்டிகளில் மஹிந்த ராஜபக்ச என்கின்ற கப்பல் மோதுண்டுள்ளது. தற்போது நீர் வர ஆரம்பித்துள்ளது. கவல போகின்றது. அங்கிருக்கின்ற சிலர் இந்த கப்பல் கவலாது என்கின்றார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்தனர்? சல்மான் கானை அழைத்து வந்தனர், ஜாக்லினையும் அழைத்து வந்தனர். தற்போது சல்மான் கான் மற்றும் ஜாக்லின் ஆகியோர் தப்பி சென்று விட்டனர். 8ஆம் திகதி கப்பல் கவல போகின்றது. முதற் தடவையாக 26 பேர் அரசாங்கத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். வெளியேறுவோர் இதுவரை நின்றுவிடவில்லை, தொடர்ந்தும் வெளியேறுவார்கள். அதனால் அரசாங்கம் மண் சரிவில் சிக்கொண்டுள்ளது. நாங்கள் உள்ளேயே வெட்டி விட்டோம். அந்த ஆறு மகாபலி ஆட்சி போன்று நாடு பூராகவும் பாய்ந்து ஓட ஆரம்பித்துள்ளது என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளியிலும் தாக்குதல் நடத்தப்படுகின்றது. மஹிந்தவிற்கு அந்த தாக்குதல் இலகுவானதாக அமையாது.